அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனல் பார்த்தீங்கன்னா லக்கி லாட்டரி டிப்ஸ் 3 PM 3 மணி கேரளா லாட்டரி ரிசல்ட்டுக்கான ஏபிசி கெஸிங் தான் நான் உங்களுக்கு கொடுத்துட்ருக்கேன். டேட்டு 19/5/2024. இன்னைக்கான ஏபிசி கெஸிங் தான் நான் உங்களுக்கு கொடுக்க போகிறேன். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரிவ்யூ முந்தைய ரிசல்ட்டை பற்றி என்னென்னு பார்த்துட்டு பிறகு ஏபிசி கெஸிங்குள்ளே வருவோம். சரி வாங்க போயிடுவோம். முந்தைய ரிசல்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா 110135 110 135 தான் கொடுத்துருந்தாங்க. நம்ம போர்டுக்குள்ளே நம்ம கொடுத்த நம்பர்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நம்பருமே பாஸ் பண்ணல, ஆல் போர்டும் பாஸ் பண்ணல. ஆனால் ஏதாவது மாற்றத்துக்கு ஒரு எண்ணு வரணும்னா பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், ஏ போர்டில் 1 கொடுத்துருந்தேன், பி போர்டில் 5 கொடுத்துருந்தேன், 3 கொடுத்துருந்தேன். இது வந்து ஒரு சின்ன மாற்றத்துக்குரியது தான். இதை பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு கெஸ் பண்ணியிருக்க முடியும். அதுக்காக தான் பார்த்தீங்கன்னா வேறு ஏதாவது மாற்றமாக வந்தாக்கா இந்த நம்பர்ஸ் எல்லாம் வரலாம், இந்த போர்டுக்குள்ளே இந்த நம்பர்ஸ் எல்லாம் மாறக்கூடிய வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருந்தேன். அந்த அடிப்படையில் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா இதிலேருந்தே ஒரு வின்னிங் எடுத்துருக்கலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா 135, அப்போ 135ன்னு இதுலேயே ரிசல்ட் இருந்திருக்கு. ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்த நம்பரை தவிர்த்து கொடுக்கப்பட்ட நம்பர்ஸ் தான் வந்திருக்கு. அந்த அடிப்படையில் பார்த்துருந்தாலே நீங்கள் ஒரு வின்னிங் எடுத்துருக்க முடியும். அந்த அடிப்படையிலும் பாருங்கள். ஏன்னா இது ஒரு கெஸ்ஸிங்கு. முதல்ல எல்லாத்தையுமே ஒரு கெஸ்ஸிங்காக பார்க்க பழகிக்குங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா எல்லா டைமும் ஒரு சரியான ரிசல்ட்டு வருமானது ஒரு கேள்விக்குறி. அந்த அடிப்படையில் இதை ஏன் கொடுக்கப்பட்டது, ஏன் எடுத்திருக்காங்க, 1 ஏன் எடுத்திருக்காங்க, 8 ஏன் எடுத்திருக்காங்க, 4 ஏன் இந்த மாதிரி போர்டுக்குள்ளே எடுத்திருக்காங்க, இது வருதா அப்படின்னு செக் பண்ணி பார்த்தீங்கனாலே உங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. செக் பண்ணாமல் அப்படியே எடுத்து அப்படியே பே பண்ணி விளையாடாதீங்க. எல்லாத்தையுமே செக் பண்ணுங்கள். நான் கொடுத்ததுனால அப்படியே பே பண்ணாதீங்க, எல்லாத்தையுமே செக் பண்ணிக்கங்க. ஏன் இந்த போர்டுக்குள்ளே பாஸ் பண்ண வச்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா செக் பண்ணிங்கனாலே தெரியும். எல்லாத்துக்கும் சார்ட் இருக்குது, சார்ட்டை வச்சு செக் பண்ணால் உங்களுக்கு புரிஞ்சிடும். அந்த அடிப்படையில் பார்த்துருந்தீங்கனாலே நீங்கள் அடுத்த கட்ட கெஸிங்குள்ளே போக முடியும். அந்த அடிப்படையில் தான் நான் உங்களுக்கு சொல்லிட்டுருக்கேன். சரி வாங்க இன்னைக்கான ஏபிசி கெஸிங்குள்ளே நம்ம போயிடுவோம். இன்னைக்கான ஏபிசி கெஸிங்கில் நம்ம மொதல் நம்பராக என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா 9 தான் நான் எடுக்கிறேன். என்னுடைய கெஸிங் பார்த்தீங்கன்னா 9. ஏன்னு பார்த்தீங்கன்னா 171 கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 430 கொடுத்துருக்காங்க. அப்போது 019 719 வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. அந்த அடிப்படையில் நம்ம பார்க்கணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா 1719, அப்போ 1719 வருமா நான் எதிர்பார்க்குறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 307, அப்போது 4037 அடிப்படையில் 9 வருமான்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. அந்த அடிப்படையிலையும் நான் 9 எடுக்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 3 இருக்குது, 1 இருக்குது. அப்போது இங்கே பாருங்கள் 319, அப்போ 319 அடிப்படையிலும் 9 வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. அப்போது ஏ போர்டில் பெரும்பாலான நம்பரில் மொதல் நம்பராக வர்றது 9 தான். என்னோட ஆப்ஷன் ஏ போர்டில் கண்டிப்பாக 9 வரும் நான் எதிர்பார்க்குறேன். அந்த அடிப்படையில் 9 மட்டும் நான் ஸ்ட்ராங்காக கொடுக்குறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பி போர்டு. பி போர்டுக்குள்ளே என்ன வரலான்னு பார்த்தீங்கன்னா பி போர்டுக்குள்ளே 8 வருமானு நான் எதிர்பார்க்குறேன். ஏன் 8 வருமானு எதிர்பார்க்குறேன்னு பார்த்தீங்கன்னா 0738, இங்கே பார்த்தீங்கன்னா 0738 0738. ஏன் இந்த 8 எடுக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா 521 இருக்குது. அப்போது 138 புரியுதுங்களா, 138, அப்போது 138, அப்போது 138 புரியுதுங்களா, 138, அப்போது 8 ஸ்ட்ராங்காக இருக்குன்ற அடிப்படையில் நான் 8ஐயும் எடுக்கிறேன். அந்த அடிப்படையில் கொஞ்சம் பார்த்துக்கணும். நான் 8 பி போர்டில் ஸ்ட்ராங்காக கொடுக்குறேன். 8 இல்லைன்னா மீண்டும் பி போர்டுக்குள்ளே 9 வர்றதுக்கான அதிகப்படியான வாய்ப்பு இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் 21 இருக்குது, இங்கே 7 இருக்குது. அப்போ 739 வருவதற்கான வாய்ப்பும் இருக்குன்ற அடிப்படையில் நான் மீண்டும் போர்டுக்குள்ளே 9 எடுக்கிறேன். புரியுதுங்களா, 219 வரலாம், 739 வரலாம், இல்லை 539 வரலாம். அப்படின்ற அடிப்படையில் மீண்டும் நான் போர்டுக்குள்ளே 9 எடுக்கிறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க 739, அப்போ 739 வருவதற்கான வாய்ப்பு அதிகம் உண்டு. அந்த அடிப்படையிலும் பார்த்துக்கணும். 0739, அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 53 இருக்குது. அப்போ 539 வருமா, ஏன்னா 539, அப்போ 539 வருமானா எல்லா அடிப்படையிலும் பார்த்தீங்கன்னாலும் 9 வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. அந்த அடிப்படையில் நான் 9 வந்து செகண்ட் ஆப்ஷனாக எடுக்கிறேன்.
நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பி போர்டுக்குள்ளே என்ன நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சி போர்டுக்குள்ளே என்ன வரலான்னு பார்த்தீங்கன்னா சி போர்டுக்குள்ளே முதல் நம்பரை நான் எடுக்கிறது பார்த்தீங்கன்னா மீண்டும் 8 தான் எடுக்கிறேன். ஏன் 8 எடுக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா 558 வருமானு நான் எதிர்பார்க்குறேன். புரியுதுங்களா? இங்கே பார்த்தீங்கன்னா 358 இருக்கு, இங்கே 358 இருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 558 இருக்கு, 558 இருக்கு. புரியுதுங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க 073 இருக்கு, இங்கே பார்த்தீங்கன்னா 073 இருக்கு, 073. ஒருவேளை 39 மீண்டும் வருவதற்கான வாய்ப்பு இருக்கலாம், மீண்டும் 39 வருவதற்கான வாய்ப்பு இருக்கலாம், இல்லை 0736 வருவதற்கான வாய்ப்பும் இருக்கலான்ற அடிப்படையில் சி போர்டில் மட்டும் நான் 3 நம்பர் கொடுக்குறேன். மற்றபடி பார்த்தீங்கன்னா 9 அல்லது 8 இந்த நம்பர்ஸ் தான் மேக்சிமம் வருவதற்கான வாய்ப்பு இருக்கு என்ற அடிப்படையில் நாளை டபுள்ஸ் வருமானது என்னுடைய எதிர்பார்ப்பு. இந்த கெஸ்ஸிங் பார்த்தீங்கன்னா என்னுடைய தனிப்பட்ட கெஸ்ஸிங். நீங்கள் உங்களுடைய கெஸ்ஸிங்கை நான் கொடுத்ததை வச்சு பார்த்தீங்கனாலே செக் பண்ணிங்கனாலே தெரியும் உங்களுக்கு நாளைக்கு என்ன நம்பர் வருதுன்னு. உங்களோட கெஸ்ஸிங்கையும் என்னோட கெஸ்ஸிங்கையும் சேர்த்து பாருங்கள், பார்த்துட்டு பிறகு நீங்கள் சூஸ் பண்ணிடுங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா 219 இங்கே பாருங்கள் 219, இங்கே பார்த்தீங்கன்னா 219, அப்போது 309. அப்போது இந்த கிளாஸ்லாம் இதுக்கு முன்னாடி வந்த நம்பர்லாம் வந்துதான்னு பார்த்தீங்கன்னா ஆமாங்க. எப்படி எடுத்திருக்காங்க முந்தைய ரிசல்ட் மட்டும் பாருங்கள். முந்தைய ரிசல்ட் 135 எடுத்திருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா 3521 இருக்குது, 521 எப்படி வந்ததுன்னு பார்க்கலாம் பாருங்கள். இங்கே பாருங்கள் 5 இருக்குது, 2 இருக்குது, 1 இருக்குது, 521. அப்போது 073 அப்படின்னு எடுத்திருக்காங்க. இப்போது 07 இருக்குது, இங்கே பார்த்தீங்கன்னா 07, அப்புறம் 3, இங்கே பார்த்தீங்கன்னா 073. புரியுதுங்களா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 17 கொடுத்துருக்காங்க. அப்போது 17 கொடுத்துருக்கும் போது நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 5 கொடுத்துருக்காங்க. அப்போது 175 எப்படி எடுத்திருக்காங்க பார்த்தீங்கன்னா 175. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் 175. புரியுதுங்களா? அப்போது இந்த மாதிரி எடுக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம் உண்டுன்ற அடிப்படையில் நம்ம அந்த மெத்தடில் தான் நம்பரையும் எடுக்கிறோம். அந்த மெத்தடில் மட்டும் இல்லாமல் ஸ்ட்ரெயிட் லைனும் பார்த்து தான் நம்ம நம்பரை எடுக்கிறோம். அந்த அடிப்படையில் எனக்கு சரியான நம்பர்னு இந்த நம்பர்ஸ் தான் படுது. அந்த அடிப்படையில் நான் உங்களுக்கு இந்த நம்பர்ஸ் கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நீங்களும் சார்ட்டை வச்சு செக் பண்ணி பாருங்கள் இந்த நம்பர்ஸ் வருதான்னு. வந்தாக்கா பே பண்ணி விளையாடுங்க. இல்லைனா சரியான ஒரு சிங்கிள் நம்பரை எடுத்து ஆல் போர்டு இல்லை ஏபிசி போர்டு கட்டி விளையாடி ஒரு வெற்றியை எடுக்க பாருங்கள். அப்படியே பே பண்ணி விளையாடாதீங்க. எல்லாமே ஒரு கெஸ்ஸிங் தான். நெக்ஸ்ட்டு 3 டிஜிட் ஆல் போர்டு என்னன்னு பார்த்துருவோம். இது பார்த்தீங்கன்னா ஏபிசி கெஸ்ஸிங், இது பார்த்தீங்கன்னா 3 டிஜிட் கெஸ்ஸிங். ஆல் போர்டில் 9 நான் ஸ்ட்ராங்காக கொடுக்குறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சேஞ்சிங் வந்தால் நம்பர்ஸ் இப்படி மாறுவதற்கான வாய்ப்பு உண்டு. இது எல்லாமே ஏன் கொடுக்குறாங்க, ஏன் இந்த போர்டுக்குள்ளே இவன் எடுத்தான் அப்படின்னு செக் பண்ணிவிட்டு பிறகு நீங்கள் பே பண்ண போங்க. அப்போ தான் உங்களுக்கு சரியாக வரும். அந்த அடிப்படையில் தயவுசெய்து செக் பண்ணுங்கள். என்னோடய வீடியோ பார்க்குறீங்கன்னா நான் எப்படி எடுக்கிறேன், இதெல்லாம் உண்மையிலே வருமா இல்லை வருதா அப்படின்னு செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு மாற்றம் வரும். அந்த மாற்றத்தின் அடிப்படையில் தான் நீங்கள் பே பண்ணி விளையாடணும். ஏன்னா நம்ம கொடுக்குறதையே பே பண்ணி விளையாடினீங்கன்னா கண்டிப்பாக ஒரு சரியான வெற்றிக்குள்ளே போக முடியாது. ஒரு சில நேரங்கள் சரியாக அமையலாம், ஆனால் பல நேரங்களில் உங்களுக்கு சரியாக அமையுமான்றது கேள்விக்குறி தான். ஏன்னா இது என்னுடைய கெஸ்ஸிங் மட்டும்தான். இதை பயன்படுத்தி விளையாடுறது என்னுடைய கெஸ்ஸிங்கு. நீங்கள் உங்களோட கெஸ்ஸிங்கை பயன்படுத்தினா தான் நீங்கள் விளையாட முடியும். அந்த அடிப்படையில் பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா முந்தைய ரிசல்ட்டையும் போய் பாருங்கள். அங்கே நம்ம என்ன நம்பர்லாம் கொடுத்துருக்கோம் அது பார்த்தீங்கன்னா திரும்பவும் ரிசல்ட்டுக்குள்ளே வருவதற்கான வாய்ப்பு இருக்கும். ஏன்னு பண்ணால் முந்தைய ரிசல்ட்டில் அது வந்திருக்காமல் பிறகு வரக்கூடிய ரிசல்ட்டில் வரலாம். அந்த அடிப்படையிலும் பார்த்துக்கணும். முன்னாடி ரிசல்ட்டில் பார்த்தீங்கன்னா நான் 35 கொடுத்துருப்பேன். ஏன்னா 17 ரிசல்ட்டில் 35 ஆல் போர்ட்லேயே கொடுத்துருப்பேன். ஆனால் பார்த்தீங்கன்னா 18ஆம் தேதி ரிசல்ட்டுக்குள்ளே 135 வந்திருந்தது. அந்த மாதிரி பார்த்தாலே உங்களுக்கு ஒரு நல்ல நம்பர் கிடைக்கும். கொஞ்சம் முன்னாடி போயும் பார்த்துட்டு இதெல்லாம் பண்ணால் தான் நம்ம ஒரு வெற்றிக்குள்ளே வர முடியும். அந்த அடிப்படையில் சொல்கிறேன். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.
உங்கள் நண்பர்களுக்கு முடிஞ்சால் ஷேர் பண்ணுங்கள். நாளை மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.